இதை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நாங்கள் இன்று வந்துள்ளோம். முழுமையாக பகிர்வோமா என்றால் அது கேள்விக்குறிதான். ஏதோ ஓரளவுக்கு எங்களுடைய மகிழ்ச்சியை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள இங்கே வந்துள்ளோம். இங்கே தலைமை தாங்கி வருகை தந்திருக்கும் வட்டார அதிபர் தந்தை அருட்தந்தை லியோ ஜோசப் அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன். அடுத்ததாக என் பங்கின் மீது பேரன்பும் பாசமும் மிகுந்து எங்கள் அழைப்பிற்கு எப்போதும் வருகிறேன் என்று எம்எஸ்எஃப்எஸ் சபையின் தென்கிழக்கு மாகாணத்தின் முன்னாள் தலைவர் அருட்தந்தை இன்னாசிமுத்து அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன். மக்களின் தலைவர் என்றால் அது மிகையாகாது. இந்த சமுதாயத்தின் மீது மிகுந்த அன்பும் பாசமும் கொண்டவர். அவர் சார்ந்திருப்பது ஒரு மதம் அல்ல, மாறாக அது ஒரு மார்க்கம். மதம் அப்படி என்று சொல்லும்போது அது வித்தியாசமான பொருள் கொள்ளக்கூடும். ஆனால் மார்க்கம் என்று வரும்போது அனைவரும் சமம். அப்படியாகிய ஒரு முஸ்லிம் மார்க்கத்தை சார்ந்த ஒரு பிரமுகர் நம்முடைய அழைப்பை ஏற்று இங்கு வந்துள்ளார். அவர் வேறு யாரும் அல்ல, திருவொற்றியூர் ஜமாத்தின் தலைவர் முனைவர் கொஞ்சம் பெருசாக இருக்கு, டாக்டர் முகமது சதத்துல்லா அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன். இந்த விழா தொடங்கிய காலகட்டத்திலிருந்து ஒவ்வொரு வருஷமும் ஒரு இலக்கணங்களையும் இங்கே நமக்கு வகுத்து தந்துள்ளார் என்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஒவ்வொருவரையும் நம்மளுக்கு இந்த விழாக்கள் கலந்து கொள்கிறார். எனவே அவருக்கு உங்கள் அனைவரும் சார்பாக நான் தொடக்கத்திலேயே ஒரு நன்றியையும் கூறிக்கொள்கிறேன். நம்முடைய அழைப்பை ஏற்று வருவதாக இருந்த திருவொற்றியூர் வராங்களா சிவசக்தி ஆதிபீட அறக்கட்டளையின் தலைவி டாக்டர் சண்முகா பிரியா அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். வரும் முன்னே நாம் அவர்களை வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். மேலும் இப்படி ஒரு விழா நிகழ்த்த வேண்டும் என்ற ஒரு உன்னத கருத்தை இறைவன் எங்கள் பாசமிகு பங்கு தந்தை அவர்களுடைய மனதில் விதைத்திட்டதால் இது தொடர்ந்து சில பல ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கிறது. அந்த விதத்தில் இந்த விழாவை ஒட்டுமொத்தமாக ஏற்பாடு செய்த எமது பாசமிகு பங்கு தந்தை அவர்களை அன்போடு வருக வருக என வரவேற்கிறேன். அருட்தந்தை அவர்கள் நாயகசீல் அவர்களையும் அருள் சகோதரி அவர்களையும் மற்றும் இங்கு அமர்ந்திருக்கும் அன்பிய ஒருங்கிணைப்பு தலைவர் செயலர் பங்கு பேரவை செயலர் இந்த விழாவுக்காக அனைத்து ஏற்பாடுகளையும் ஏற்பாடு செய்த நமது சகோதரர் மாசிலாமணி இவர்கள் அனைவரையும் உங்கள் அனைவரின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன். எங்களை பொறுத்தவரை நாங்கள் எப்படி இருந்தாலும் இப்போது நீங்கள் தான் மிகவும் எங்களுக்கு மதிப்பு மிக்கவர்கள். எனவே இதோ எங்களுடைய அழைப்பை ஏற்று இங்கு வருகை தந்து எங்களுடைய மகிழ்ச்சியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நீங்கள் ஒத்துழைத்தமைக்காக உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்று வாய்ப்புக்கு நன்றி கூறி இடம் சாருகிறேன். நன்றி.
பிறந்தவரை போற்றி தூதி மனமே. சர்வத்தையும் படைத்து ஆண்ட சர்வ வல்லவர், சர்வத்தையும் படைத்து ஆண்ட சர்வ வல்லவர், தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலாம், தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலாம். வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவ மைந்தனா, சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவ மைந்தனா, பங்கமுற்ற பசு தொட்டிலில் படுத்திருக்கிறாரே, பங்கமுற்ற பசு தொட்டிலில் படுத்திருக்கிறாரே. வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. நன்றி. அடுத்தபடியாக கௌரவிக்கும் முன்னம் வந்திருக்கவர்கள் கௌரவிக்கும் முன்னம் பொன்னாடை போத்த VF அவர்களுக்கு திரு அம்ப்ரோஸ் அவர்களையும் ஃபாதர் முத்து அவர்களுக்கு பங்கு பேரவை செயலர் அவர்களும் ஃபோட்டோ ஃபோட்டோ மழையின் காரணமாக சற்று நேரம் தாமதமாக வந்த டாக்டர் சண்முகப்பிரியா அவர்களை இந்த விழாவிற்கு வருக வருக என உங்கள் அனைவரின் சார்பாக அன்போடு வரவேற்கிறோம். அவர்களை கௌரவிக்கும் வண்ணம் பொன்னாடை போர்த்த திரு தயாளன் அன்றைய ஒருங்கிணைப்பு தலைவர் திரு தயாளன் அவர்களையும், மேலும் டாக்டர் சாதுதுல்லா அவர்களுக்கு பொன்னாடை போர்த்த திரு ஜான் அருளப்பா அவர்களையும், நன்றி. அடுத்தபடியாக இந்த நிகழ்வின் முக்கிய நிகழ்வான இந்த பகிர்வை கொண்டாட கேக் வெட்டுதல். மேலும் மன்னிக்கவும், அருட் சகோதரி அவர்களுக்கு திரு மாசிலாமணி அவர்கள் ஒரு பொன்னாடை பொறுத்து அன்போடு அளிக்கின்றேன். கேக் வெட்டுதல். புட்டும் பனியில் குளிர் நிலவாய் மண்ணில் வந்த மாதவனே, உன்னை தொட்டு தழுவ கட்டி அணைக்க எந்தன் மனம் ஏங்கிடுதே. உந்தன் நன்னை மடி மீது நீ தவழ காணும் எந்தன் மனம் உன்னை தினம் பாடி மகிழ.
உந்தன் அன்னை மடி மீது நீ தவழ காணும் எந்தன் மனம் உன்னை தினம் பாடி மகிழ. ஹாப்பி 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 கிறிஸ்மஸ், மெரி 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 கிறிஸ்மஸ். கொட்டும் பனியில் குளிர் நிலவாய் மண்ணில் வந்த மாதவனே, உன்னை தொட்டு தழுவ கட்டி அணைக்க எந்தன் மனம் ஏங்கிடுதே. அடுத்தபடியாக வாழ்த்துரை நல்க அருட்தந்தை முத்து அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். மேடையில் அமர்ந்திருக்கின்ற அனைத்து சிறப்பு விருந்தினர்களுக்கும், இங்கே வருகை தந்திருக்கின்ற சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய இந்த அருமையான காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கிறிஸ்து பிறப்பு விழா அன்று இத்தகைய ஒரு மத நல்லிணக்க ஒரு நிகழ்ச்சி நடைபெறுவது என்பது மிக சிறப்பான ஒன்றாக அமைகின்றது. அதிலும் இதை வித்தியாசமாக ஒரு வெறும் நிகழ்ச்சி என்று அல்லாமல் சமுதாயத்தில் பின்தங்கிய நிலையில் இருப்பவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையிலே அது உதவியாக இருக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது. வேதம் சொல்கிறது, ஒருவன் உலகத்தை எல்லாம் தனதாக்கி கொண்டாலும் தன் ஆன்மாவை இழந்தால் அதனால் அவனுக்கு கிடைக்கும் பயன் என்ன? ஆக ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் தன் ஆன்மாவை அல்லது தன்னுடைய வாழ்க்கைக்கு பின்னால் தனக்கு நல்லது நடக்க வேண்டும், முக்தி கிடைக்க வேண்டும், மோட்சம் செல்ல வேண்டும் என்று நினைத்தால் 2 காரியங்களை ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே செய்ய வேண்டியிருக்கிறது. ஒன்று, ஒரு நல்ல வாழ்க்கை, மதிப்பீடுகளோடு நிறைந்த ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்வது. 2வது, தர்ம காரியங்கள் செய்வது, இல்லாதோருக்கு உதவி செய்து வாழ்வது. இந்த 2ஐயும் ஒருவன் தன் வாழ்க்கையில் கடைபிடித்தால் அவனை நிச்சயமாக அவனுடைய வாழ்க்கை இந்த உலக வாழ்க்கையிலும் சரி அல்லது அதற்கு பின்னாலும் சரி இறைவனுடைய அருள் ஆசீர் அவர்களுக்கு இருக்கும். அந்த வகையிலே இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கின்ற இங்கே இருக்கின்ற அனைத்து விருந்தினர்களையும் நான் வாழ்த்துகிறேன். எல்லா மதத்தையும் சேர்ந்த விருந்தினர்கள் இருக்கிறோம், எல்லோரையும் நான் வாழ்த்துகிறேன். இதை ஏற்பாடு செய்த RS நகர் பங்கினுடைய பங்கு தந்தை, உதவி பங்கு தந்தை மற்றும் பங்கு பேரவையினுடைய நிர்வாகிகள், இதற்கு ஒத்துழைப்பு கொடுத்தவர்கள், இதற்கு மனதார உதவி செய்தவர்கள் எல்லோரையும் வாழ்த்தி இறைவன் உங்களை நிறைவாக ஆஸ்வதிப்பாராக என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக மற்றொரு நடனம் பிள்ளைகள். அழகாக மண்ணில் வந்தாலே கரையெல்லாம் முட்டை கட்டி
அருமையாக ஆடிய குழந்தைகளுக்கு வாழ்த்துறை நல்க டாக்டர் முகமது சாதத்துல்லா திருவொற்றியூர் ஜமாத் தலைவர் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கண்ணிமிக்க பேரன்பிற்குரிய பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, அவையோர்களே, எல்லோருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். பெரியோர்களே, சகோதரர்களே, நாம் இருக்கக்கூடிய இப்போ இந்த பூமியில் சுமார் 700 கோடி மக்கள் 700 crores இருப்பதாக ஒரு புள்ளியியல் சொல்லப்படுகிறது. அதில் இந்திய கண்டத்தில், இந்திய தேசத்தில் மட்டுமே 138 கோடி மக்கள் இருக்கிறாங்க. இதே பாரதியார் சுதந்திர பாட்டு பாடும்போது நீங்கள் எல்லாம் ஸ்கூலில் படித்த கேள்விப்பட்ட அந்த பாட்டு தான் 30 கோடி முகமுடையால். அதாவது ஒரு 75-80 வருடத்துக்கு முன்னர், ஒரு 3 தலைமுறைக்கு முன்னர் இருந்த பாரதியார் பாடும்போது நம்மளுடைய மக்கள் தொகை 30 கோடி முகமுடையால். அவருக்கு முந்தின இருந்த ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் பார்க்கும்போது 30 லட்சம் இருந்திருப்பாங்க இந்திய தேசத்தில். அப்படியே போக போனால் கடைசியில் ஆதியில் பார்க்கும்போது ஆதாம் ஏவாள் இந்த 2 நபர்கள் மூலமாக தான் இந்த முழு உலகம் தோன்றியது. ஆக நாம் எல்லோரும் என்ன, ஒருவருக்கொருவர் சகோதர சகோதரிகள். நாம் அத்தனை பேரும் யாரும் தூரமானவங்க கிடையாது. பார்க்கறதுக்கு நிற வேற்றுமை, மொழி வேற்றுமை, பேச்சு வேற்றுமை, இப்படிலாம் நிறைய தோன்றும். அது நம்மளுடைய புறப்பார்வை, வெளியில் இருக்கிற பார்வை. ஆனால் இருக்கிற படைப்புகள்லேயே சிறந்த படைப்பு மனிதன் தான் சிறந்த படைப்பு. கர்த்தருடைய படைப்புகள் அநேகம் இருக்கின்றன. ஆராய்ச்சியில் சொல்கிறாங்க 18,000 கோடி படைப்புகள் அப்படின்றாங்க. ஒரு வலையை வீசணும்னா கடலில், அதாவது காசிமேட்லேருந்து ஒரு சின்னதாக போட்டு போகுது, அந்த வலை வீசினா 1 லட்சம் மீன் வரும். ஒரு வலையில் 1 லட்சம் மீன்கள் வரும். ஒரு 50 கிராம் சர்க்கரை கை தவறி கீழே கொட்டிடுச்சு, 1 லட்சம் எறும்புகள் ஒரு அரை மணி நேரத்தில் உருவாயிடுவாங்க. எப்படி வருது, எங்கே போச்சு, யாருக்குமே தெரியாது. ஒரு குழந்தைய நம்ம உருவாக்கணும்னா 2 பேருக்கும் திருமணம் நடக்கணும், 2 பேரும் மெடிக்கல் ஃபிட்னஸாக இருக்கணும், 10 மாதங்கள் வெயிட் பண்ணணும், சுகப்பிரசவம், இந்த பிரசவம், என்ன ஆச்சு ஏதாச்சு, கடைசியில் ஒரு குழந்தை வரும். அது ஆரோக்கியமாக இருக்குதா, சிறப்பாக இருக்குதா, என்ன இருக்குது, எல்லோருக்கும் ஒரே கேள்வியாக இருக்கும். இந்த பக்கம் மாப்பிள்ளை வீட்டில், பொண்ணு வீட்டில் எல்லாம் பெரிய எதிர்பார்ப்பாக இருக்கும். ஆக இவ்வளவு லேசாக பிறக்கக்கூடிய படைப்புகள்லாம் உலகத்தில் இருக்குது. மனித படைப்பு ரொம்ப ரேர், ரொம்ப வித்தியாசமாக, ரொம்ப சிரமப்பட்டு வருது. இதை விட அதிகமான சக்தி வாய்ந்த படைப்புகள் பார்க்கும்போது கடல் ரொம்ப பெருசு. நம்ம பூமி பகுதி 29%, 71% கடல் பரப்பு. அதில் இருக்கக்கூடிய சின்ன திமிங்கலம் இருக்கு பாருங்க, ஒரு கப்பலை கவுத்துடும். கப்பல்ன்றது ரொம்ப பெருசு, ஒரு வட சென்னை அளவுக்கு கப்பல் இருக்கும். வட சென்னைன்னு என்றது ராயப்பட்டத்தில் ஆரம்பிச்சு 800 வரைக்கும் வட சென்னை, அந்த சைஸுக்கெல்லாம் கப்பல் இருக்கும். அதை ஒரு திமிங்கலமே கவுத்துரும். அப்போ திமிங்கலத்துக்கு எவ்வளோ சக்தி இருக்கும். ஒரு திமிங்கலம் தன்னுடைய குட்டிக்கு, நம்ம குழந்தைக்கு 1/2 லிட்டர் பால் வச்சா காலையிலேருந்து சாயந்தரம் வச்சு குடிச்சு அடுத்த நாள் மீதி இருக்கும். ஆனால் திமிங்கலம் தன்னுடைய குட்டிக்கு 1 லாரி பால் கொடுக்கும், ஒரு நாளைக்கு, ஒரு வேலைக்கு. இப்போ நம்ம ஒரு குழந்தைக்கு 1/2 லிட்டர் பாலுக்கு இவர் இந்த பக்கம் ஆஃபீஸ்க்கு ஓடுறாரு, அந்த அம்மா இந்த பக்கம் பார்ட் டைம் ஜாப் செய்கிறாங்க. இவங்க என்ன நினச்சிக்கிறாங்க, நாங்கள் தான் வளர்க்குறோம் இந்த குழந்தை. கர்த்தர் வளர்க்குறார், இறைவன் வளர்க்குறான். 4 வேதங்களிலும் சொல்லப்பட்டிருக்குது. படைத்த படைப்புகளுக்கு அந்த உணவு கொடுக்குறது அவனுடைய பொறுப்பு. எவ்வளோ சிரமம். கொரோனா காலத்தில் யாரும் வீடு விட்டு வரல, சாப்பிடாமலா இருந்தோம், நல்லா நிறைய அழகாக சாப்பிட்டோம், வசதியாக சாப்பிட்டோம். அந்த காலகட்டத்தில் தான் குழந்தைகள் அதிகமாக பிறந்திருக்கிறாங்க, ஆரோக்கியமாக இருந்திருக்கிறோம். ஆக நாம் சம்பாதிச்சு நடக்குதுன்றது அது ஒரு மாயை, நம்ம கண்ணுக்கு தெரிகிற, புற கண்ணுக்கு தெரிய விஷயம். உள்ள என்ன விஷயம்னா, படைத்த படைப்புகளுக்கு ஒவ்வொரு சொட்டு தண்ணீர், அந்த தண்ணியை மேலேருந்து இறங்கும் போது அதில் இறைவன் எழுதி வச்சிருவார், இவருக்கு இந்த ஜீவன் போகணும், இவருக்கு இது போகணும். ஆக பெரியவர்கள் சகோதரர்களே, அசலில் படைக்கப்பட்ட அத்தனை நோக்கம் பார்க்க போனால் எல்லோரும் சேர்ந்து ஓர் உயிர்லேருந்து, அந்த ஆதாம் ஏவாள்லேருந்து இத்தனை பேர் பிறந்தோம். இத்தனை பேர் வரக்கூடிய ஒரே விஷயம் அந்த அன்புன்ற விஷயம். பைபிள் ஆதியாகம்லேருந்து ஆரம்பித்து கடைசி வரைக்கும் பார்த்தோம்னா அந்த அன்புன்ற வார்த்தை தவிர வேறு வார்த்தை இல்லாத ஒரு அழகான விஷயம்தான் அது. அவருடைய பிறப்புலேருந்து ஆரம்பித்து அந்த விழாக்கள் எல்லாமே அன்பு. ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சு, அன்பு குறைஞ்சிடுச்சு. மக்கள் கம்மியாக இருந்தாங்க. எப்படி இருந்தது, அன்பு அதிகமாக இருந்தது. அன்பு குறைஞ்ச பேசிக்கிறோம். காலையில் வாட்ஸ்அப் திறந்தா இவர் குட் மார்னிங்லேருந்து இவர் குட் நைட் வரைக்கும் 1000 மெசேஜ், 10,000 மெசேஜ். ஆனால் உள்ளுக்குள்ள அன்பு இருக்குதுன்னா இல்லை. சமீபத்தில் சர்வே சென்னை ஹைகோர்ட்டில்
டைவர்ஸ் கேஸ் மட்டுமே சமீபத்தில் ஒரு 25 மாசத்துல 10,000 தாண்டிடுச்சு. இன்னைக்கு நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா 2 வருஷம் கழிச்சு தான் டைவர்ஸ் கிடைக்கும். பிரியறதுக்காக சேர்றதுக்கு ஜஸ்ட் செகண்ட் ஆயிடுது, 2 பேர் சேர்ந்துடுறாங்க. ஆனா பிரியறதுக்கு எவ்வளோ ஆகுது? ஆனா கூட்டம் எவ்வளோ ஆயிடுச்சு? அதிகமாயிடுச்சு. ஏன்? உள்ளங்கள் பிரிஞ்சிடுச்சு, மனுஷங்கள் சேர்ந்துருந்தாங்கல்ல, அன்பு குறைஞ்சிடுச்சு. எல்லாரும் உள்ள நமக்குள்ள எல்லாருக்கும் ஒரு மனிதனுக்கும் 32 அவயங்கள் உள்ளுக்குள்ள இருக்குது. அவனுடைய குடல் இருக்குது, அவனுடைய கிட்னிஸ் இருக்குது, இது மாதிரி அந்த எல்லாமே சேர்த்து 32 அவயங்கள். அதுல முக்கியமானது இதயம், மனசு. இதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது கெட்டு போயிடுச்சுன்னா முழு பாடி கெட்டு போயிடும், கேன்சர் மாதிரி. மீதெல்லாம் சரி செஞ்சிடலாம். கை சரியில்லை, கை இல்லாம வாழ்ந்துடலாம், ஒன்றும் பெரிய கஷ்டம் கிடையாது. கொஞ்சம் சிரமமா இருக்கும், வாழ்ந்துடுறோம். அவரும் நல்லபடியா வாழ்றார். கால் இல்ல, முழு வாழ்க்கை நடத்தினார். எங்க பெரியப்பா தான், ஒரு காலே கிடையாது, முழு வாழ்க்கை அழகா நடத்தினார். எங்களுடைய அதிகமான பிள்ளைகள், அதிகமான குடும்பம் எல்லாம் இருந்தது. கொஞ்சம் புத்தி சுவாதீனம் இல்லாம இருக்கிறாங்க, அவங்க கூட வாழ்ந்துறாங்க. மனசு சரியில்லாம வாழ்ந்து பிரயோஜனம் இல்லை. இவங்களாம் வாழ்ந்து பிரயோஜனம் இருக்கு, இவங்க வாழ்ந்து பிரயோஜனமே இல்லை. ஆக நம்ம கிட்ட இருக்க ஒரு மிகப்பெரிய குறைபாடு, ஒருத்தருக்கு அன்பு குறைஞ்சிருச்சு. இந்தியா பாகிஸ்தானுக்கு அன்பு குறைஞ்சிச்சுல, கணவன் மனைவிக்கு அன்பு குறைஞ்சிருச்சு, சகோதரன் சகோதரிக்கு அன்பு குறைஞ்சிருச்சு. ஒரு சகோதரன் உன்ன சகோதரன் மேல் கேஸ் போடுறாரு. என்ன கேஸ்? இவங்க அப்பா கொடுத்த சொத்து 5 ஏக்கர், இவருக்கு 2.5 கொடுத்துட்டாங்க, இவருக்கு 2.5 கொடுத்துட்டாங்க, இது 10ல. அந்த காம்பவுண்ட் வைக்கிறாங்க பாருங்க, அந்த செங்கல் யார் வீட்டு எல்லையில வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் போட்டார் அண்ணன் தம்பி மேல. தம்பி அருவாள் விட்டு அவரை வெட்டிட்டார், இவர் ஜெயில போயிட்டார், அவர் உலகத்தை விட்டு போயிட்டார். அந்த குடும்பம் அனாதை ஆயிடுச்சு. காரணம் ஒரே ஒரு செங்கல். அந்த ஒரு செங்கல் எவ்வளவு தூரம் கொண்டு போயிடுச்சு பாருங்க, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை. ஆக ஒரு காலகட்டம் இருந்தது, அன்பு ஈஸியா வந்தது, நமக்கு உள்ள வந்தது. இப்போ அப்படி இல்லை, செல்போன் வந்துருச்சு, அன்பு குறைஞ்சிடுச்சு. நீங்க நல்லா அலசி பார்க்கலாம். எப்போ செல்போன் வந்ததோ அறிவியலுடைய விஞ்ஞானத்துடைய வளர்ச்சி அது. ஆனாலும் என்ன ஆயிடுச்சு, நம்மளை பைபிள் விட்டு தூரமாக்கிடுது, குரான் விட்டு தூரமாக்கிடுது, அவருடைய நன்னெறிகள் விட்டு தூரமாக்கிடுது. ஒரு காலகட்டம் நானே குரான் 4 மணி நேரம் படிச்சுட்டு இருந்தேன். இப்போ செல்போன் வந்த பிறகு 40 நிமிஷமா குறைஞ்சிடுச்சு. என்ன ஆச்சு? சர்ச்சுக்கு போறது, பள்ளிவாசல் போறது எல்லாம் என்ன பண்றாங்க? எல்லாம் டிஜிட்டல், ஆன்லைன்ல அனுப்பிடலாம், ஆன்லைன் கிளாஸ், ஆன்லைன்ல கடவுளே சந்திச்சிடலாம் அப்படின்னு பாக்குறாங்க. இது முடியாது. ஆக படைத்த இறைவன் நம்ம அனைவருக்கும் ஆயுள் கொடுத்து, அழகான வாழ்க்கை கொடுத்து எல்லாம் கேட்பான். இறுதியில் அந்த கேள்விக்கு பதில் சொல்லுவோம். நன்மைகள் கொண்டவெல்லாம் பெரிய சந்தோஷமாக சொர்க்கத்தின் பக்கம் போவாங்க. அது நன்மை எழுந்தவங்க மிகப்பெரிய நஷ்டவாளி ஆடுவாங்க. ஆக பெரியவர்கள் சகோதரர்களே, இருக்கிற ஒரு கூட்டத்திலே மிக சிறந்த கூட்டம் எதுன்னா அன்பால் இணைந்த கூட்டம். அதற்கு காரணமாக இருந்த இந்த திருசபை இப்ப இத்தனை பேர் சேர்ந்திருக்குது. முஸ்லீம் இருக்கிறாங்க, இந்துக்கள் இருக்காங்க, எல்லா மதத்தினர் இருக்கிறாங்க. இவங்க அத்தனை பேரை இணைக்கக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பு எங்க கிடைச்சது? அதுக்கான இந்த திருசபை. அதுக்காக நம்ம வாழ்த்து சொன்னோம். பிறகு இறைவன் கொடுத்த இந்த வாழ்க்கை மிக முக்கியமான வாழ்க்கை. அதனால காலையில் எழுந்திருக்கும் போது எவ்வளோ பேர் இரவுல தூங்கினவங்க காலையில் எழுந்திருக்கல. சில பேருக்கு தூக்கமே வரல. மாத்திரை சாப்பிடுவேன், இன்ஜெக்ஷன் போடுவேன், போட்டுட்டும் தூக்கம் வராம தவிக்கிறவங்க. நம்ம படுத்தா தூக்கம் வருதில்ல, தண்ணி குடிச்சா யூரின் போக முடியாம டயாலிசிஸ்க்காக 5,000 ரூபாய் வச்சுக்கிட்டு கட்டுக்கட்டா பணம் வச்சுட்டு நின்றுட்டு இருக்காங்க. அந்த டயாலிசிஸ் உடைய சிரிஞ்சு குத்தி அந்த இடத்துல ரணம் ஆயிடுச்சு. குத்துற வேற இடமே இல்லை. இருக்கிற இந்த 8 இன்ச்சில தான் குத்தணும். மறுபடியும் குத்தி என்ன ஆகுது? திடீர்னு அதிகமான இன்ஜெக்ஷன் போட்ட பாடி என்ன ஆகுது? அத மாதிரி ஆயிடுது. ஆனா நமக்கு இறைவன் எப்படி கொடுத்துருக்கான்? அழகான தண்ணீர் குடிக்கிறோம், அந்த தண்ணீர் வெளியே வந்துடுது. அழகான சாப்பாடு சாப்பிட்றோம், அது டைஜஷன் ஆகிட்டு எனர்ஜியா மாறுது. இதெல்லாம் இறைவன் கொடுத்த மிகப்பெரிய சொத்து. இதற்காக காலையில் எழுந்திரிச்சு நன்றி செலுத்தணும். முழு நாள் முடியுது இல்லையா, இரவு தூங்கும் போது மறுபடியும் இறைவனுக்கு நன்றி செலுத்தணும். யார் மறந்துட்டாங்களோ அது அவங்களுக்கு தான் நஷ்டம். நீங்கள் செலுத்தக்கூடிய நன்றிக்கு நான் 10 மடங்கு நன்மை தருகிறேன். எல்லா வேதத்திலும் சொல்லப்பட்டிருக்கு. நீங்க நடந்து வாங்க, நான் ஓடி வருகிறேன். நீங்க ஓடி வாங்க, நான் உள்ளுக்குள்ளே இருக்கிறேன். நம்ம எங்க இருக்கிறோம்? பிரச்சனைகள் மத்தியிலே இருக்கிறோம். யார் பிரச்சனைகள் மத்தியில் இருக்கிறாங்க? யார் இறைவனை மறந்தார்களோ அந்த கூட்டம் பிரச்சனையில் தான் இருக்கும். ஆக நாம அதிகமான நமக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கையில அந்த இறைவனை நீங்க யார் எந்த வகையில அந்த இறைவனை வேண்டுகிறீர்களோ அந்த இறைவனுக்கு நன்றி செலுத்துமாறு அன்புடன் கேட்டுக் கொடுக்கிறேன். விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்தபடியாக வாழ்த்துரை நல்க சிவசக்தி ஆதிபீடம் அறக்கட்டளை சார்பாக டாக்டர் சண்முகப்பிரியா அம்மாயி அவர்களை அன்போடு அழைக்கின்றேன்.
என்னுடைய உடன்பிறவா சகோதரர் கொஞ்ச நாளாக உடல்நிலை சரியில்லாமல் இருந்தாங்க. இன்னைக்கு தான் கிளம்பி வந்தாங்க. அதுலேயும் மழையில் நனைஞ்சி அதுக்காக வந்துட்டாங்க. இருப்பினும் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு வாழ்த்து சொல்லிட்டு தான் உட்காருவாங்க. அனைவருக்கும் வணக்கம். இந்த இனிய கிறிஸ்மஸ் திருநாளில் வந்து இந்த மாதிரி ஒரு மத நல்லிணக்க கூட்டமாகவும் உதவி வழங்கும் விழாவாகவும் இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி நடத்துகிற எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும், இறைவன் உங்கள் எல்லாருக்கும் சாந்தியும் சமாதானமும் நல்ல சுகமும் கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய பிரார்த்தனைகள். எல்லாருக்கும் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக வாழ்த்துரை நல்க வட்டார முதன்மை குரு அருட்தந்தை லியோ அடிகளார் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அன்புக்குரியவர்களே, சிறப்பாக இந்த மத நல்லிணக்க நிகழ்வை ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிற தந்தை செல்வா அவர்களுக்கும் இங்கே வந்திருக்கிற பெரியவர்களுக்கும் வணக்கம். உங்களுக்கு ஒரே ஒரு கேள்விதான். என்ன கேள்வினா, நாம் ஏன் ஏழையாக இருக்கிறோம் கேட்டிருக்கீங்களா? கடவுள் உங்களை சபித்து விட்டார், ஆகவே நாங்கள் ஏழையாக இருக்கோம் ஃபாதர் அப்படி சொல்லுவீங்களா? ஆமாவா? கடவுள் உங்களை சபிச்சிட்டாரா? இல்லை. இந்திய தொழில் சார்ந்த நிறுவனங்களுடைய கூட்டமைப்பு ஏன் இந்தியாவிலே ஏழ்மை என்பதற்கான காரணத்தை தருகிறது. ஏன்னா மற்ற நாடுகளை விட இந்தியாவில் தான் மனித வளம், ஹியூமன் ரிசோர்ஸ் அதிகப்படியாக. அந்த மனித வளத்தை வைத்து ஏழ்மையை போக்க முடியும், அழிக்க முடியும் என்பதற்கான நிறைய சான்றுகள் இருக்கு. நிறைய மேற்கத்திய நாடுகள், ஏழைகள் இல்லாத நாடுகள் இருக்கிறது. ஆனால் இந்தியாவில் இத்தனை அளவுக்கு மனித வளம் இருந்தும் நாம் ஏழ்மையாக இருப்பதற்கு கடவுளுடைய சாபம் இல்லை, அது ஒரு பகிரா தன்மை. நம்மளே பகிரக்கூடிய மனம் இல்லை. அவை இது போன்ற நிகழ்வுகள் உங்களுக்கு மட்டுமல்ல எங்களுக்கும் நினைவுபடுத்துவது, நாம் பகிர்ந்து கொள்ளும் பொழுது, கடவுள் கொடுத்த வளத்தை பகிர்ந்து கொள்ளும் பொழுது ஏழ்மையை நாம் கண்டிப்பாக அழிக்க முடியுமா? கண்டிப்பாக முடியும். ஆகவே இந்த நேரத்திலே அன்னை தெரசா செய்த ஒரு மாபெரும் செயலை நினைவுபடுத்த விரும்புகிறேன். அன்னை தெரசா பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்களுடைய பக்கத்து தெருவிலே 2-3 நாட்களாக சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருந்த ஒரு குடும்பம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க. இதை கேள்விப்பட்டவுடன் அன்னை தெரசா ஓடி சென்று அவங்களுக்கு அரிசி, பருப்பு, எண்ணெய் எல்லாம் கொடுக்கிறார்கள். அதை வாங்கின உடனே அந்த அம்மா என்ன செஞ்சாங்க தெரியுமா? என்ன செஞ்சாங்க? எஸ், அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு 2-3 தெருவுக்கு பக்கத்தில் ஓடி போகிறாங்க. அன்னை தெரசா கொடுத்த அரிசி, பருப்பு, எண்ணெய்லாம் கொண்டு ஓடி போகிறாங்க. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வராங்க. அன்னை தெரசா கேட்டாங்க, என்னம்மா பண்ணீங்க? உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறது பாதியை காணமே. அப்போது அந்த அம்மா சொன்னாங்க, அம்மா நானாவது 4-5 நாளாக சாப்பாடு இல்லாமல் இருக்கிறேன், என்னுடைய குழந்தைகள்லாம் ரொம்ப பட்டினியாக இருக்காங்க. ஆனால் 4வது தெருவிலே இன்னொரு ஒரு குடும்பம் ரொம்ப 10-15 நாளாக உணவில்லாமல் இருக்கிறார்கள். நீங்கள் கொடுத்த கொஞ்சம் அரிசி, பருப்பு, எண்ணெயை அவங்களுக்கு நான் கொஞ்சம் கொடுத்துட்டு வந்தேன்னா. அன்புக்குரியவர்களே, இது எழுதியது எல்லாருக்குமான பாடம். இந்த பகிர்வு இருக்கும் பொழுது அங்கே வளர்ச்சி இருக்கும். இது நான் சொல்லலை, இந்திய தொழில் வணிகம் சார்ந்த கூட்டமைப்பு சொல்கிறது. ஆகவே இதை நாம் நினைவுபடுத்திக் கொள்வோம். எந்த அளவுக்கு நாம் பகிர்ந்து கொள்கிறோமோ அந்த அளவுக்கு ஏழ்மை குறையும். இது இயேசுடி பெருமானுடைய இந்த விழாவிலே நாம் கற்றுக்கொள்வோம். வாய்ப்பை தந்த எல்லாருக்கும் நன்றிகள். தேங்க்யூ. அடுத்தபடியாக ஏற்புரை நல்க பங்குத்தந்தை செல்வராஜ் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் காலை வணக்கம். மறுபடியும் ஒரு ஏற்புரை பேச போகிறதில்ல, கவலைப்படாதீங்க. எனவே இந்த விழாவுக்கு வந்திருக்கிற பெரியோர்கள் ஒவ்வொருவருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். கண்டிப்பாக இந்த ஒரு மத நல்லிணக்க ஒரு கிறிஸ்மஸ் அப்படின்னு சொல்லி நாங்கள்லாம் உட்காந்து
யோசித்து பார்க்கும் பொழுது இது எல்லா சந்தோஷத்தை விட இதில் இருக்கக்கூடிய சந்தோஷம் பெரியது. ஏன்னா நம்ம இந்த கிறிஸ்துமஸ் அன்னைக்கு நம்முடைய குடும்பத்தோட கணவன் மனைவி பிள்ளைகள் எல்லாம் உட்காந்து ஒரு கிலோ சிக்கனை வாங்கி அல்லது நல்ல ஒரு பிரியாணி செஞ்சு அப்படியே உட்காந்து சாப்பிட்டு இருக்கக்கூடிய சந்தோஷத்தை விட ஒரு மன நிறைவு என் பக்கத்தில் இருக்கக்கூடிய என் பிள்ளைக்கு அதனுடைய கொஞ்சம் கொடுத்து நாங்கள் சாப்பிட்றதுல இருக்கக்கூடிய சுவையும். ஏன்னா நம்ம சின்ன பிள்ளைகள் நம்ம பார்த்துருக்குறோம் இல்லையா, நம்ம ஒரு சின்ன பிள்ளைகள் எல்லாரும் ஒரு விளையாட்டு விளையாண்டுருக்கீங்களா, இந்த பருப்பு கடை அப்படின்னு சொல்லி ஒரு விளையாட்டு இருக்கும் இல்லையா. அது என்ன செய்வோம், அந்த பருப்பு கடை சொன்ன எல்லாரும் என்ன செய்வாங்க, இந்த உனக்கு அப்படி எல்லாத்தையும் கொடுத்துட்டு, அது மட்டுமல்ல கழுவிகள் இந்த நாய்க்கு கொஞ்சம் ஊற்று, பூனைக்கு கொஞ்சம் ஊற்று. இது சின்ன குழந்தைகளிலே பகிர்வு என்றால் என்னன்னு நமக்கு கற்றுக் கொடுத்தாங்க இல்லையா. நம்ம அப்பா அம்மா நம்முடைய முன்னோர்களெல்லாம் கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் ஒரு சில என்ன ஒரு சொன்னது மாதிரி இந்த நவீன உலகம் நவீன கட்டுப்பாடுகள் எல்லாமே நம்முடைய பகிர்வுத்தன்மையை கொஞ்சம் குறைச்சிருச்சோ என்ற ஒரு எண்ணம். அதனால எங்களிடம் இருந்ததை உங்களிடம் நாங்கள் பகிர்கிறோம், என்ன இது பொருளை மட்டும் அல்ல, எங்களுடைய சந்தோஷத்தை மகிழ்ச்சியை, எங்கள் ஆண்டவர் வந்துட்டார் என்ற ஒரு சந்தோஷம் உங்களுக்கும், நீங்கள் உங்கள் முகத்தில் இந்த சிறப்பை பார்க்கணும், சந்தோஷத்தை பார்க்கணுங்கிறதுக்காண்டு தான் இந்த ஏற்பாடு. எனவே எல்லாருக்குமே ஒன்ஸ் மோர் ஹாப்பி கிறிஸ்மஸ். கடவுள் உதவி செய்த எங்கள் உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். கடவுளை நாம் ஒருவருக்கொரு அன்பாக இருப்போம். நன்றி. இறுதியாக நன்றியுரை நல்க அன்பிய ஒருங்கிணைப்பு தலைவர் திரு இயேசு தயாளன் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் எனது இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அருமையான ஒரு நேரம். தந்தை அவர்கள் கூறியது போல கிறிஸ்துவனுடைய பிறப்பு அன்பு, பகிர்வு, மகிழ்ச்சி. அன்பு இருந்தால் பகிர்வு அந்த இடத்துல இருக்கும், பகிர்வு இருக்கும் பொழுது மகிழ்ச்சி தானாகவே வந்துவிடும். அற்புதமான இந்த சமூக நல்லிணக்க அந்த நிகழ்ச்சி நடத்திய நமது பங்கு தந்தை அவர்கள் 2 வருஷமாக நடத்திட்டு இருக்காங்க. இது 3வது வருஷம். ரொம்ப மகிழ்ச்சியான தருணம். இந்த நேரத்தில் இறைவனுக்கு முதல்ல நன்றி சொல்வோம். அடுத்ததாக நமது சிறப்பு மறைவுரை ஆற்றிய ஒவ்வொருவருக்கும் நன்றி சொல்லக்கூடிய நேரம் இது. சிறப்பு விருந்தினராக அழைக்கப்பெற்றுள்ள ஜமாத், அதாவது டாக்டர் முகமது சதத்துல்லா அவர்களுக்கு நாங்கள் நன்றி கூறுகிறோம். அவர் இறைவனுடைய படைப்பு மற்றும் அன்பை பற்றி மிக அற்புதமாக உரையாற்றினார். அவர்களுக்கு இந்த நேரத்தில் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக எம்எஸ்எஃப்எஸ் சபையின் தென்கிழக்கு மாகாண முன்னாள் தலைவர் அருட்தந்தை இஞ்ஞாசி முத்து அவர்கள் தர்மத்தை பற்றி பேசினாங்க. பகிர்வு தான், எல்லாமே ஒன்று தான். தர்மத்தை பற்றி அருமையாக பேசி நமக்கெல்லாம் ஒரு உரை கொடுத்தார்கள். அவர்களுக்கு இந்த நேரத்தில் உங்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக திருவொற்றியூர் சிவசக்தி ஆதிபீட அறக்கட்டளை தலைவி திருமதி சண்முகப்பிரியா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நாங்கள் நன்றி கூறுகிறோம். அருமையாக அவர்களும் நம்மை வாழ்த்தினார்கள். சமூக நல்லிணக்கம் என்றால் என்ன என்று சொல்லி அற்புதமாக வாழ்த்தி அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி கூறுகிறோம். அடுத்ததாக எங்களது வட்டார முதன்மை குரு அருட்தந்தை லியோ ஜோசப் அவர்களும் அதை பற்றி தான் கூறினார்கள். அன்பு, பகிர்வு, மகிழ்ச்சி. அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் கொடுத்தாங்க, அற்புதமாக அன்னை தெரசாவை பற்றி. அவர்களுக்கும் இந்த நேரத்தில் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்ததாக அருள் சகோதரி அவர்களுக்கும் அற்புதமாக உரை நிகழ்த்திய எமது பாசமிகு பங்கு தந்தை அவர்களுக்கும் இந்த மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற உதவி பங்கு தந்தை அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி கூறுகிறோம். அடுத்ததாக இந்த நடனமாடிய குழந்தைகள் அற்புதமாக 2 டான்ஸ் கொடுத்தாங்க. அவங்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை கூறுகிறோம். அடுத்ததாக இந்த நிகழ்வை எல்லாம் ஒன்று கூட்டி நிகழ்த்திய எங்களுடைய பங்கு பேரவனுடைய தலைவர், செயலர் மற்றும் அன்பியத்தினுடைய செயலர் மற்றும் அன்பிய பொறுப்பாளர்கள், ஒவ்வொரு அன்பிய பொறுப்பாளர்களுக்கும் அவங்க தான் அந்த குடும்ப கூட்டத்தை சேர்த்தது. அவங்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி கூறுகிறோம். இந்த நிகழ்வை நடத்திய உங்களுடைய முக்கியமாக நீங்கள் உங்களுக்காக தான் இந்த நிகழ்வு. ஏன்னா நாங்களே தந்தை அவர்கள் சொன்ன மாதிரி கிறிஸ்தவர்களாக நாங்களே எங்களுடைய ஃபங்க்ஷன் கிறிஸ்து பிறப்பினுடைய சந்தோஷத்தை எங்களுக்குள்ளே பகிர்ந்து கொள்ளக்கூடாது என்பதற்காகத்தான் நீங்கள் இங்கே இருக்கிறதுல யாருமே இல்லை, இங்கே இருக்கிறது எல்லாருமே இந்துக்களும் முஸ்லீம்களும். உங்களை மட்டும்தான் நாங்கள் கூப்பிட்ருக்கோம். ஏன்னா நாங்கள் தனி,
கிறிஸ்தவர்கள் நாங்கள் தான் கிறிஸ்து பிறப்பை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அந்த பகிர்வு, அந்த அன்பு, பகிர்வு, மகிழ்ச்சி, இந்த மூன்றையும் உங்களோட கொடுக்கணுங்கிறதுக்காக இந்த நிகழ்வை ஏற்படுத்தி அற்புதமாக உங்களுடைய பங்கெடுப்பு, நீங்கள் எடுத்த பங்கெடுப்பதற்காக உங்களுக்கு நன்றி கூறுகிறோம். இப்போ எல்லாருக்குமே கொடுக்கப்படும். ஒவ்வொருத்தரும் இந்த மகிழ்ச்சியை நீங்களும் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இறைவனுக்கு நன்றி சொல்லுங்கள். அற்புதமான ஒரு நாள், சமூக நல்லிணக்க நாள். இந்த நாளை நம்ம தந்தை அவர்கள் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. அவர்களுக்கெல்லாம் கைதட்டி எல்லாரும் சந்தோஷமான ஒரு மகிழ்வை தெரிவிங்க. எல்லோரும் சந்தோஷமாக கைதட்டுங்க. அருமையான ஒரு நாள். தேங்க்யூ. அன்பானவர்களே, இந்த அருமையான தருணத்தில் நாம் அனைவருக்கும் நன்றிகள் கூறிவிட்டோம். இந்த சிறப்பு விருந்தினராக வந்திருக்கின்ற நம்முடைய ஜமாத் சாதத்துல்லா அவர்களுக்கு இந்த விழாவிற்கு வருகை தந்ததன் காரணமாக அன்பின் பரிசானது அவருக்கு தரப்படுகிறது. ஆகவே அருட்தந்தை லியோ அவர்களை பரிசு வழங்க அழைக்கிறேன். இந்த மகிழ்ச்சியில் கலந்து கொண்ட அவர்களுக்கு நன்றியையும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் பரிசு வழங்கி தெரிவித்துக் கொடுக்கிறோம். கரவொலி எழுப்பி நன்றியையும் பாராட்டை தெரிவித்து அடுத்தபடியாக நம்முடைய இந்த விழாவிற்கு வருகை தந்த சண்முக பிரியா அவர்களுக்கு நன்றி செல்லும் இடமாக நினைவு பரிசானது வழங்க இருக்கிறது. ஆகவே அருள் சகோதரி லீமா அவர்களை அழைக்கிறேன். கரவொலி எழுப்பி நன்றியினையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். மறைக்கல்வி ஆசிரியர் அவர்களுக்கும் ஒளி அமைத்த ஸ்டீஃபன் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். டோக்கன் நம்பர் 26 வள்ளி, குயிக்கா வாங்க. டோக்கன் நம்பர் மகிழ்ச்சியான நற்செய்தி இன்று நமக்காக மாபெரும் மீட்பர் பிறந்துள்ளார். அவரே நம் தேவன் மெசியாவாம். பனியில் குளிர் நிலவாய் மண்ணில் வந்த மாதவனே, உன்னை தொட்டு தழுவ கட்டி அணைக்க எந்த மனம் ஏங்கிடுதே. உந்தன் நன்னை மடி மீது நீ தவழ காணும் எந்த மனம் உன்னை தினம் பாடி மகிழ. உந்தன் நன்னை மடி மீது நீ தவழ காணும் எந்த மனம் உன்னை தினம் பாடி மகிழ. ஹாப்பி 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 கிறிஸ்மஸ், மெரி 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 கிறிஸ்மஸ். கொட்டும் பனியில் குளிர் நிலவாய் மண்ணில் வந்த மாதவனே, உன்னை தொட்டு தழுவ கட்டி அணைக்க எந்த மனம் ஏங்கிடுதே. உயிருள்ள நாளெல்லாம் உன் பெயரை தினம் சொல்லி உன்னோடு நான் வாழ வந்தேன் என்று. உறவுக்குள் உறவாகி உன் பிறப்பில் மகிழ்ந்தாடி உன் அன்பை நான் தானே உணர்ந்தேன் இங்கு. உயிருள்ள நாளெல்லாம் உன் பெயரை தினம் சொல்லி உன்னோடு நான் வாழ வந்தேன் என்று. உறவுக்குள் உறவாகி உன் பிறப்பில் மகிழ்ந்தாடி உன் அன்பை நான் தானே உணர்ந்தேன் இங்கு. உறவாடும் நேரம் எல்லாம் நீ
உந்தன் நன்மை மடி மீது நீ தவழ காணும் எந்தன் மனம் உன்னை தினம் பாடி மகிழ உந்தன் நன்மை மடி மீது நீ தவழ காணும் எந்தன் மனம் உன்னை தினம் பாடி மகிழ. ஹாப்பி 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 கிறிஸ்மஸ், மெரி 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 கிறிஸ்மஸ். கொட்டும் பனி குளிர் நிலவாய் மண்ணில் வந்த மாதவனே உன்னை தொட்டு தழுவ கட்டி அணைக்க எந்தன் மனம் ஏங்கிடுதே. தென்றல் தன் இசையாலும் மலர்கள் தன் மணத்தாலும் தேவாவும் மனமகிழ கவி பாடுதே. மேகம் தன் நிழலாலும் வேதம் தன் கவியாலும் பாலாவும் திருவரவை புகழ்ந்தேத்துதே. தென்றல் தன் இசையாலும் மலர்கள் தன் மணத்தாலும் தேவாவும் மனமகிழ கவி பாடுதே. மேகம் தன் நிழலாலும் வேதம் தன் கவியாலும் பாலாவும் திருவரவை புகழ்ந்தேத்துதே. நீ வந்த நாளில் எந்த மனமெல்லாம் மகிழ்ந்தாடுதே. நிஜமான உன் உறவைதான் நாளெல்லாம் நான் தேடினேன். உந்தன் நன்மை மடி மீது நீ தவழ காணும் எந்தன் மனம் உன்னை தினம் பாடி மகிழ. உந்தன் நன்மை மடி மீது நீ தவழ காணும் எந்தன் மனம் உன்னை தினம் பாடி மகிழ. ஹாப்பி 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 கிறிஸ்மஸ், மெரி 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 கிறிஸ்மஸ். கொட்டும் பனியில் குளிர் நிலவாய் மண்ணில் வந்த மாதவனே உன்னை தொட்டு தழுவ கட்டி அணைக்க எந்தன் மனம் ஏங்கிடுதே. உந்தன் நன்மை மடி மீது நீ தவழ காணும் எந்தன் மனம் உன்னை தினம் பாடி மகிழ. உந்தன் நன்மை மடி மீது நீ தவழ காணும் எந்தன் மனம் உன்னை தினம் பாடி மகிழ. ஹாப்பி 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 கிறிஸ்மஸ், மெரி 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 கிறிஸ்மஸ். கொட்டும் பனியில் குளிர் நிலவாய் மண்ணில் வந்த மாதவனே உன்னை தொட்டு தழுவ கட்டி அணைக்க எந்தன் மனம் ஏங்கிடுதே. 66, 67, 68, 69 டோக்கன் நம்பர் வாங்க.
கிறிஸ்மஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ் என்று பாடுது. ஹாப்பி கிறிஸ்மஸ் என்று பாடுது. லா 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 நீ பாட்டு பாடவா மேகமே, நீ தாளம் போடவா வானமே, நீ பாட்டு பாடவா மேகமே, நீ தாளம் போடவா தென்றலே தென்றலே நீ தாலாட்டவா பறவையே பறவையே பாட ஆடவா தென்றலே தென்றலே நீ தாலாட்டவா பறவையே பறவையே பாட ஆடவா உயர்ந்த மலை கடலின் அலைய மலையின் சிறப்பை அலையின் வனப்பை மகிழ்ந்து மகிழ்ந்து புகழ்ந்து புகழ்ந்து நன்றி சொல்லவா வானம் இன்று பூமியில் வாழ்த்து சொல்லுது பாடுகின்ற உள்ளங்கள் மகிழ்ந்து பாடுது எந்த நாவிலே புதிய பாடல்கள் எந்த வாழ்விலே புதிய பாதைகள் ஹாப்பி கிறிஸ்மஸ் என்று பாடுது ஹாப்பி கிறிஸ்மஸ் என்று பாடுது லா 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 கதிரொன்னே நீ கவிதை எழுதவா கானமே நீசே சொல்லவா கதிரொன்னே நீ கவிதை எழுதவா கானமே நீசே சொல்லவா மனிதனே மனிதனே உறவை வளர்க்கவா மரங்களே மரங்களே இனிமை கொடுக்கவா மனிதனே மனிதனே உறவை வளர்க்கவா மரங்களே மரங்களே இனிமை கொடுக்கவா வானின் நிலவு வயலின் மலரே நிலவின் பொழுது மலரின் அழகே மகிழ்ந்து மகிழ்ந்து புகழ்ந்து புகழ்ந்து நன்றி சொல்லவா வானம் இன்று பூமியில் வாழ்த்து சொல்லுது பாடுகின்ற உள்ளங்கள் மகிழ்ந்து பாடுது எந்த நாவிலே புதிய பாடல்கள் எந்த வாழ்விலே புதிய பாதைகள் ஹாப்பி கிறிஸ்மஸ் என்று பாடுது ஹாப்பி கிறிஸ்மஸ் என்று பாடுது 92, 93, மேரி 94, சந்தியா 95, ரம்யா 96, ராணி 97, மகிழ்ச்சியான நற்செய்தி இன்று நமக்காக மாபெரும் மீட்பர் பிறந்துள்ளார். அவரே நம் தேவன் மெசியாவாம். கொட்டும் பனியில் குளிர் நிலவாய் மண்ணில் வந்த மாதவனே உன்னை தொட்டு தழுவ கட்டி அணைக்க எந்தன் மனம் ஏங்கிடுதே உந்தன் நன்மை மடி மீது நீ தவழ காணும் எந்தன் மனம் உன்னை தினம் பாடி மகிழ உந்தன் நன்மை மடி மீது நீ தவழ காணும் எந்தன் மனம் உன்னை தினம் பாடி மகிழ ஹாப்பி 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 கிறிஸ்மஸ் மெரி 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 கிறிஸ்மஸ் கொட்டும் பனியில் குளிர் நிலவாய் மண்ணில் வந்த மாதவனே உன்னை தொட்டு தழுவ கட்டி அணைக்க எந்தன் மனம் ஏங்கிடுதே
உயிருள்ள நாளெல்லாம் உன் பெயரை தினம் சொல்லி உன்னோடு நான் வாழ வந்தேன் என்று உறவுக்குள் உறவாகி உன் பிறப்பில் மகிழ்ந்தாடி உன் அன்பை நான் தானே உணர்ந்தேன் இங்கு. உயிருள்ள நாளெல்லாம் உன் பெயரை தினம் சொல்லி உன்னோடு நான் வாழ வந்தேன் இன்று உறவுக்குள் உறவாகி உன் பிறப்பில் மகிழ்ந்தாடி உன் அன்பை நான் தானே உணர்ந்தேன் இங்கு. உறவாடும் நேரம் எல்லாம் நீதானே என்னுள் வந்தாய். உயிராகி உனையே என்றும் நான் நினைக்க நீயே செய்தாய். உந்தன் அன்னை மடி மீது நீ தவழ காணும் எந்தன் மனம் உன்னை தினம் பாடி மகிழ. உந்தன் அன்னை மடி மீது நீ தவழ காணும் எந்தன் மனம் உன்னை தினம் பாடி மகிழ. ஹாப்பி 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 கிறிஸ்மஸ். மெரி 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 கிறிஸ்மஸ். கொட்டும் பனி குளிர் நிலவாய் மண்ணில் வந்த மாதவனே உன்னை தொட்டு தழுவ கட்டி அணைக்க எந்தன் மனம் ஏங்கிடுதே. தென்றல் தன் இசையாலும் மலர்கள் தன் மணத்தாலும் தேவாவும் மனமகிழ கவி பாடுவே. மேகம் தன் நிழலாலும் வேதம் தன் கவியாலும் பாலாவும் திருவரவை புகழ்ந்தேத்துவே. தென்றல் தன் இசையாலும் மலர்கள் தன் மணத்தாலும் தேவாவும் மனமகிழ கவி பாடுவே. மேகம் தன் நிழலாலும் வேதம் தன் கவியாலும் பாலாவும் திருவரவை புகழ்ந்தேத்துவே. நீ வந்த நாளில் எந்தன் மனமெல்லாம் மகிழ்ந்தாடுவே. நிஜமான உன் உறவைதான் நாளெல்லாம் நான் தேடினேன். உந்தன் அன்னை மடி மீது நீ தவழ காணும் எந்தன் மனம் உன்னை தினம் பாடி மகிழ. உந்தன் அன்னை மடி மீது நீ தவழ காணும் எந்தன் மனம் உன்னை தினம் பாடி மகிழ. ஹாப்பி 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 கிறிஸ்மஸ். மெரி 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 கிறிஸ்மஸ். கொட்டும் பனியே குளிர் நிலவாய் மண்ணில் வந்த மாதவனே உன்னை தொட்டு தழுவ கட்டி அணைக்க எந்தன் மனம் ஏங்கிடுதே. உந்தன் அன்னை மடி மீது நீ தவழ காணும் எந்தன் மனம் உன்னை தினம் பாடி மகிழ. உந்தன் அன்னை மடி மீது நீ தவழ காணும் எந்தன் மனம் உன்னை தினம் பாடி மகிழ. ஹாப்பி 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 கிறிஸ்மஸ். மெரி 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 கிறிஸ்மஸ். இப்போ அருமையான தருணத்தில் நம்மளோடு இருந்து நமக்கு அருமையான இந்த நிகழ்வுகளில் பங்கு கொண்டு கடைசி வரைக்கும் இருந்து சிறப்பு செய்த பெரியவர்களுக்கு மனமார்ந்த நன்றி பாராட்டுக்கள். சாமி நன்றி சாமி. இதோ இந்த நிகழ்வில் எல்லாத்தையுமே எடுத்து செஞ்ச நம்முடைய பொறுப்பாளர்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளும் பாராட்டுகளும். ஸோ காட் பிளஸ் யூ. நம்ம எல்லாம் சந்தோஷமாக கிறிஸ்துமஸை கொண்டாடுவோம். Happy 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 Christmas. Merry 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 Christmas. Happy 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 Christmas. Merry 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 Christmas.
பனியில் குளிர் நிலவாய் மண்ணில் வந்த மாதவனே, உன்னை தொட்டு தழுவ கட்டி அணைக்க எந்தன் மனம் ஏங்கிடுதே.